பாஸ் குத்துனவன் கோவத்துல என்ன சொல்லி குத்துனான்? இப்படி கேட்டா சொல்ல போறேன். சொல்லு 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 சொல்றேன். கரெக்டா சொல்லு. குத்துனவன் கோவத்துல ஓன்னு குத்துனான், கத்துனவன் ஆன்னு கத்துனான். என்னது? குத்துனவன் கோவத்துல ஓன்னு குத்துனான், கத்துனவன் ஆன்னு கத்துனான். புரியல புரியல? அடிக்காதீங்க பாஸ். பெருப்பாத்திரியா அச்ச மூஞ்சால வச்சிருவேன். குத்துனவன் கோவத்துல நான் சொல்லி குத்துனான். இப்படி கேட்டா சொல்றேன். அடிக்க மாட்டல்ல என்ன? அடிக்க மாட்டேன் சொல்றேன். குத்துனவன் குத்துனான், கத்துனவன் பாஸ் கோவப்படுறாரு, பயமா இருக்கு. சாரிண்ணா, அவரை கண்ட்ரோல் பண்ணுங்க. என்ன லூசு நினைச்சியா? அண்ணே அண்ணே கோவப்படாதீங்கண்ணே, உங்க கண்ணை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குண்ணே. டென்ஷன் ஆகுற மாதிரி பண்ணனா டென்ஷன் தான் ஆவாங்க. சரி, குத்துனவன் கத்திய பிடிச்சி எப்படி குத்துனான்றத செஞ்சு காமிச்சிங்கன்னா எந்தெந்த ஏரியா பசங்க எப்படி கத்திய பிடிச்சி செய்வாங்கன்றது எனக்கு தெரியும். அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவல்ல. எப்படி? சூப்பர் ஐடியா தம்பி. நீ வாடா, அவன் எதிரில் நில்லு, கத்தி அவங்கிட்ட கொடு. அங்க பார்த்தல அதே மாதிரி இங்க செஞ்சு காட்டணும். புரிஞ்சுதா? கரெக்டா பண்ணு பாக்கலாம். அவன் குத்துறதுக்கு முன்னாடி கத்தி அப்படி சுத்தி புடிச்சு ஒழுங்கா கத்திய புடுறா. சின்ன பையன் கத்திய ஒழுங்கா பிடிக்குது. உனக்கு என்ன புடுறா? கரெக்டா பண்ண, புரியுதா? டேய் கை தட்டுங்க, கை தட்டி அவனை எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. குத்து குத்து இப்படி புடிச்சானா, அதுக்கப்புறம் இப்படி சுத்துனானா, அப்படி இப்படி பண்ணு, கை மாட்டி குத்தாம நடிக்க தாண்டா சொன்னேன். நிஜமாவே குத்தி போட்டேன். நாளைக்கு போலீஸ் கேஸ் வந்தா யாரா பதில் சொல்றது? அவன் இவன் ஒருத்த போறான். ருத்ரா, பழைய கணக்கு தீக்க வந்திருக்கல, வாங்கினது பத்தல, என் தம்பிய போட்டல, உன் சாவு எங்க இருந்தா?